ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸில் தான் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது க்ராப்போட ப்ரொடக்ஷன் பற்றியும் அதோட மேனேஜ்மெண்ட் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஹிலி அண்ட் போஜோ went to their uncle's house during the summer vacation. Their uncle is a farmer. One day they saw some tools like kuruppi, sickle, shovel, plough, etc. in the field. அதாவது அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அங்கிள்ஸ் ஹவுஸ்க்கு போனாங்களாம் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன். அப்போது அவங்களோட அங்கிள் வந்து ஒரு ஃபார்மர். ஒரு நாள் அவங்க நிறைய டூல்ஸ் பார்த்தாங்க. என்னெல்லாம்? குருப்பி, சிக்கல், பிளாக் எக்ஸெட்ரா. அதேமாதிரி நிறையா டூல்ஸ் ஃபீல்டில் அவங்க பார்த்தாங்களாம். நெக்ஸ்ட்டு, ஐ வாண்ட் டு நோ வேர் அண்ட் ஹவு வி யூஸ் தீஸ் டூல்ஸ். எனக்கு தெரியணும் எங்கே எப்போ அதில் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூ ஹாவ் லேர்ன்ட் தட் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ரெக்யர் ஃபுட். எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் ஃபுட்டு தேவைப்படும். பிளான்ஸ் கேன் மேக் தேயர் ஃபுட் தெம்செல்ஸ். பிளான்ஸ் அவங்களோட ஃபுட்டை அவங்களே ரெடி பண்ணிக்க முடியும். கேன் யூ ரீகால் ஹவு க்ரீன் பிளான்ஸ் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். க்ரீன் பிளான்ஸ் எப்படி அவங்களோட ஓன் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் கேன் நாட் மேக் தேர் ஃபுட். அதுதான் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், நம்மளாலேயே நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ வேர் டு அனிமல்ஸ் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம்? பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை டு வி ஈட் ஃபுட்? எதுக்கு நம்ம ஃபுட்டை சாப்பிட்றோம்? யூ ஆல்ரெடி நோ தட் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட் இஸ் utilized by organism from carrying out their various body functions such as digestion, respiration and excretion. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு யூட்டிலைஸ்டு. இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நான் அண்டர்லைன் பண்ணிக்க எல்லாமே ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். that energy we utilized, the organism carried out their various body function. அது எதெல்லாம் கேரி பண்ணுது? digestion, respiration and excretion. We get our food from plants or animals or both. ஆமாம், நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஒரு வேளை தக்காளியாக இருக்கலாம், பிளான்ட்ஸ்லேருந்து கிடச்சது, ஆர் மீட் கறியாக இருக்கலாம், அனிமல்ஸ்லேருந்து கிடச்சது, ஆர் போத், ரெண்டுமே நம்ம சாப்பிட்லாம். Since we all need food, how can we provide food to a large number of people in our country? ஆமாம், நமக்கு ஃபுட் தேவைப்படும். அது எப்படி நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும்? லார்ஜ் நம்பர் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு. கண்ட்ரியில் நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் நம்மளால் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின். ஃபுட் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஃபுட்டை ஹேஸ் ப்ரொடியூஸ்ட், அது நம்ம தூவாங்கல்ல ரைஸ், எப்படி ஃபார்மர்ஸ்லாம், அதான் food has to be produced on a large scale. In order to provide food for a large population, regular production, proper management and distribution is necessary. In order to provide food for large population, நிறைய பேருக்கு நம்ம போடணும்னா regular population, proper management and distribution is necessary. ஆமாம், கண்டிப்பாக ரெகுலர் பாப்புலேஷன் நம்ம டெய்லி கொடுக்கணும். ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், ஒருவேளை அவங்க ஏதாவது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை பண்ணணும். சரியா? அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நெசசரி. நம்ம தான் போய் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட். நெக்ஸ்ட், இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளேயே போக போகிறோம். இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நிறையா கவனிக்கணும். ஏன்னா இது இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு லோவர் கிரேட்ஸ்லேருந்து ஹையர் கிரேட்ஸ் உங்களுக்கு உதவும். Agricultural practices. Till 10,000 BCE, people were nomadic. They were wandering in groups from place to place in search of fruits and shelter.
They eat raw fruits and vegetables and started hunting animals for food. Later, they could cultivate land and produce rice, wheat, and other food crops. Thus was born agriculture. எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதாவது till 10,000 BCE அந்த அப்போ people were nomadic. They were wandering in groups. அதாவது அவங்க வந்து பிளேஸ் டு பிளேஸ் இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வருவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஃபுட்டு வேணும், ஷெல்டர் தேவைப்படும், அதனால் அவங்க அங்கே போயிட்டு வருவாங்க. they eat raw fruits and vegetables. அவங்க ராவாகவே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிடுவாங்க. அண்ட் ஸ்டார்டட் ஹண்டிங் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். அனிமல்ஸையுமே அவங்க ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். லேட்டர் they could cultivate land and produce. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க லேண்டில். ரைஸ், வீட், அதர் ஃபுட் க்ராப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இது பிறந்துருச்சு. அக்ரிகல்ச்சர்னு ஒன்று அப்போ தான் நமக்கு தெரியவே வந்துச்சு. நெக்ஸ்ட், வாட் இஸ் க்ராப்? இது வந்து நம்மளே கொஞ்சம் கொஷின்ஸ் எழுதிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ அதில் வாட் இஸ் க்ராப் அப்படிங்கிறது வந்து when plants of the same kind are cultivated at one place on a large scale, it is called a crop. அதாவது ஒரு சேம் கைண்ட், ஒரே இது வந்து திருப்பி நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரே லேண்டில் அப்படின்னா அந்த சாயில் ஃபெசிலிட்டியே இருக்காது, அதில் எல்லாமே போயிருக்கும். அப்போ கல்டிவேட்டட் ஒரு ஒன் பிளேஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல், இட் இஸ் கால்ட் க்ராப். நம்ம வந்து வயலுக்கெலாம் போனீங்கன்னா அந்த இங்கே இப்படி போட்டே இருப்பாங்க தெரியுமா, நிறைய இங்கே செடி இருக்கும், இங்கே செடி இருப்போம், அப்படி லார்ஜ் ஸ்கேல் பெரிய ஒரு இடத்துல இருக்கும்ல, லார்ஜ் ஸ்கேல், இட் இஸ் கால்ட் அ க்ராப். ஃபார் எக்ஸாம்பிள், க்ராப் ஆஃப் wheat means that all the plants grown in a field or that of wheat. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு க்ராப்பில் வீட் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த க்ராப் ஃபுல்லாகவே நம்ம வீட் தான் போட்டிருப்போம், எல்லா பிளான்ட்ஸுமே, அப்படி தானே? நெக்ஸ்ட், யூ ஆல்ரெடி நோ அதோட எக்ஸாம்பிள் எடுத்துருமா, வாட்டர் க்ராப்போட எக்ஸாம்பிள் இதுதான் உண்மையான எக்ஸாம்பிள். பாருங்கள், the crops are of different types like cereals, vegetables and fruits. என்னென்ன க்ராப்ஸ்லாம் போட்டால் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா cereals, vegetables and fruits. These can be classified on the basis of the season in which they grow. இதை வந்து நம்ம எதை பொறுத்து இது இருக்குன்னா சீசனை பொறுத்து. இப்போ இந்த சம்மர் சீசனாக இதான் விளையும், வின்டர் சீசன் இதில் தான் விளையும், அப்படிங்கிற சீசனை பொறுத்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, India is a vast country. India is a vast country. The climatic conditions like temperature, humidity and rainfall vary from one region to another. அதாவது இந்தியாவில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னா அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் லைக் டெம்பரேச்சர் அப்படி எல்லாமே, ஹியூமிடிட்டி எல்லாமே, ரெயின்ஃபால் அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, அப்படி தானே? ஒன் ரீஜன் டு ஒன் அது வந்துக்கிட்டே இருக்கும். See, accordingly there is a rich variety of crops grown in different parts of the country. Despite this diversity, two broad cropping patterns can be identified. These are டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ். ரெண்டு டைப். நான் இந்த ரெண்டை மட்டும் இப்போதைக்கு டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. மீதி இந்த லெசனை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பார்ட் 2 ஆட்டு. ஸோ ஃபர்ஸ்ட், கரீஃப் க்ராப். த க்ராப்ஸ் விச் ஆர் ஸ்னோன் இன் த ரெய்னி சீசன் ஆர் கால்ட் கரீஃப் க்ராப்ஸ். கரீஃப் க்ராப்னா என்னென்னா சிம்பிள், இந்த ரெண்டுமே என்னென்னா கரீஃப் க்ராப், ராபி க்ராப். சரியா? கரீஃப் க்ராப், ராபி க்ராப். அதாவது கரீஃப் க்ராப்னா which is grown in rainy season are called kharif crop. Okay, next, the rainy season in India is generally from June to September. Rainy season India la எப்போ இருக்குமா? mostly June to September இருக்குமா. paddy, maize, soya beans, groundnut and cotton or kharif. For example க்கு என்னென்னலாம், paddy, maize, soya bean, groundnut and
காட்டன். இதெல்லாமே என்னென்னா கரீஃப் கிராப்ஸ். இப்போ ராபி கிராப்ஸ் வந்து வின்டர் சீசனில் தான் க்ரோ ஆகும். வின்டர் சீசன் வந்து ஜெனரலி இன் இந்தியா இப்போ அக்டோபர் டு மார்ச். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராபி கிராப் என்னென்னா வீட், கிராம், பீ, மஸ்டர்ட் அண்ட் லின்சீட். வீட், கிராம், பீ, mustard and linseed. Besides, these pulses and vegetables are grown during summer at many places. இந்த pulses, vegetables எல்லாமே சம்மரில் எல்லா இடத்துலையும் விளையுதான். ஓகே, இப்போதைக்கு நான் முடிக்கிறேன் பார்ட் 1. பார்ட் 2 இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இதே மாதிரி நாளைக்கு 6 o'clock உங்களுக்கு கரெக்டாக டான்னு வந்துடும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸில் பார்ட் 1 பார்ட் 2 நிறையா இருக்கும். ஸோ அதில் பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். பாய் கைஸ், ஃபாலோஸ் ஃபார் மோர்.